வெல்கம் டு பிரபா ஜேவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th நியூ தமிழில் திருக்குறள் பார்க்கலாம். நம்ம 10th வரைக்குமே நம்ம திருக்குறள் முடிச்சாச்சு. இந்த வீடியோலேருந்து நம்ம 11th திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் அடக்கமுடைமை. அடக்கமுடைமை அதில் ஃபர்ஸ்ட் திருக்குறள், முதல் திருக்குறள். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. அதாவது நேர்வழி மாறாம அடக்கமா இருப்பவனோட உயர்வு எதை காட்டிலும் பெரியதுன்னு பாத்தீங்கன்னா மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்வழி மாறாம அடக்கமா இருப்பவரோட உயர்வு. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. ஒருவர் எதை காக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா நாவை காக்க வேண்டும். அப்படி காக்கலைன்னா சொற்குற்றத்துல சிக்கி துன்பப்படுங்க. ஏதாவது வாய் தவறி ஏதாவது சபிச்சுறாங்க, இல்லைன்னா வாய் தவறி பேசுறாங்களே, அதனால பல துன்பங்களுக்கு ஆட்படுறோம். அதனால அந்த நாவை காக்கணும், அதாவது அடக்கமா வச்சுக்கணும். எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. யாகாவார் நாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. அடுத்தது மூன்றாவது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. தீ ஒரு நெருப்பாலையும் நெருப்பு சுற்றிச்சுனாலும் ஒரு புண் ஏற்படும். அதே மாதிரி நம்ம கடுஞ்சொல்லாலையும் ஒரு புண் ஏற்படும். ஆனா தீயினால் சுட்ட புண் ஆறிடும். ஆனா நாவால பேசின வார்த்தைகள் என்றும் மனசுலயே இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே புண்ணு தான். ஒன்னு ஆறிடும், இன்னொன்னு ஆறாதுன்னு வேற்றுமைப்படுத்தி காட்டுறதுனால இது வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு. தீயினால் சுட்ட புண் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிடும். நாவினால் சுட்ட புண்ணால் உடலில் புறத்தே வடு உண்டாயினால் அது ஆறாதுன்னு சொல்றாங்க. அடக்கமுடைமை. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அடுத்தது ஒப்புற வரிதல். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி அப்படின்னா விடாமுயற்சி. தாளாற்றி தந்த பொருள், தாளாற்றினா விடாமுயற்சியால் ஈட்டிய பொருள் எல்லாம் தக்காருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது அதுக்கு தகுதியானவங்க இருப்பாங்க இல்லையா. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறது நமக்காக, ஒரு தன்னோட குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பேரண்ட் ஆகும்போது நம்ம சம்பாதிக்க நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சம்பாதிப்போம். இப்ப ஏதோ ஒரு விடாமுயற்சி செஞ்சு ஒரு பொருளை ஈட்டுறதெல்லாம் அந்த இதுக்கு தகுதியானவங்களுக்கு உதவி செய்வதற்கு தான். அப்ப விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கு. வேளாண்மை தக்கார்க்குனா தகுதியானவருக்கு, வேளாண்மை உதவி செய்வதற்கு. ஓகேங்களா, சரிங்களா. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்துப்பாங்க. அதாவது உயர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா உலகத்துல, அவங்க நடைமுறை அவங்க ஃபாலோ பின்பற்றிருப்பாங்களா பல நடைமுறைகள்லாம், அத ஒத்து போகின்றவன் தான் உயிர் வாழ்பவனா கருதப்படுறாங்க. மற்றவங்க செத்தவர்களுள் ஒருவனாக கருதப்படுறாங்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உயர்ந்தாரோட உலக நடைமுறையோடு ஒத்து போகின்றவன் தான் உயிர் வாழ்பவன். ஆறாவது. மருந்தாகி தெப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்.
பெருந்தகையாளனிடம், அதாவது பெருந்தகைனா நிறைய செல்வம் உடையவனிடம், அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம், உதவி செய்யணுங்கிற எண்ணம் உடையவங்கிட்டையும் சொல்லலாம். பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்கயா, அந்த பெருந்தன்மை கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும். அதாவது மரம் எல்லா உறுப்புகளையும் நமக்கு கொடுக்குது இல்லையா, ஏதாவது ஒரு மருந்தா நம்ம பயன்படுத்துறோம். அப்படி மருந்தா தரும் மரத்தை போன்றது பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அணின்னு சொல்றாங்க. அற்று அப்படின்ட்டு அற்றால், அப்ப அது மருந்தற்றால். அற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓம உருபு வெளிப்படையா வந்ததுனால இது ஓமை அணி. அடுத்தது ஒப்புற வரிதல். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். அடுத்தது புகழ். அடுத்தது பார்த்தீங்கன்னா புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்துல ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது. அதாவது நிலைத்து நிற்கிறது என்ன, நம்மளோட புகழ்ச்சி தான், நம்ம புகழா வாழ்றது தான் அப்படிங்கிறாங்க. இப்ப இணையற்ற உயர்ந்த புகழை மாதிரி உலகத்துல ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். எட்டாவது, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றினா புகழ் தரும் பண்புகளை கொண்டு தோன்றணும், இல்லைன்னா தோன்றாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்றாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றா புகழ் தரும் பண்புகளோட தோன்றணும், இல்லைன்னா அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றாம இருக்கிறதே நல்லது. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பழி இல்லாம வாழ்பவர் தான் வாழ்பவர். ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா பழி இல்லாமல் வாழ்றவங்க தான் வாழ்றாங்க. புகழ் இல்லாம வாழ்றீங்க வாழாதவங்க. புகழ் இல்லாம வாழ்றாங்கன்னா கண்டிப்பா பழி சொற்கள் இருக்கும். அப்ப புகழ் இல்லாமல் வாழ்றீங்க வாழாதவங்க. அடுத்தது தவம். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியதை விரும்பியாதே பெற முடியும். நாம ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பெற்றலாம். அப்படின்னா செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்ற. அப்ப அந்த தவம் செய்யும் போது அந்த தவத்தினால நமக்கு விருப்பப்பட்ட விஷயத்த நமக்கு கிடைக்குதுன்னா அது இங்கேயே செஞ்சுக்கலாங்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்ட்டு நம்ம தவமா இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பா கிடைச்சிடும். அப்படி கிடைக்கிறதுனால, அது உறுதியா கிடைச்சதுனால அந்த தவம்னா என்ன அப்படின்னா ஒரு டிசிப்ளின் சொல்லலாம், ஒழுக்கம். இந்த டைமுக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு தவமா இருந்துட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த வேலைகள் செய்யணும் இல்லையா, அதுதான் தவம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அப்ப இங்கே நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும்னா கண்டிப்பா அந்த தவம் இருக்கலாம் இங்கேயே அப்படிங்கிறாங்க. விரும்பியதை விரும்பியவரை பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த வீடியோல 10 பார்த்திருக்கோம். ஒரு தாட்டி நம்ம திருக்குறள் மட்டும் பார்த்துடலாம். அடக்கமுடைமை. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஒப்புற வரிதல். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழால் பொன்றாது நிற்பதொன்றில். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். தவம். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல
அடுத்த 10 திருக்குறள் நம்ம பார்க்கலாம். நன்றி.